நான் பிறந்து வளர்ந்தது மும்பை. ஆனாலும் எனக்கு எல்லாமே கிடைச்சது தமிழ்நாட்டில் தான். திராவிடம் என்கிற தத்துவம், பெரியார் கொண்டு வந்த தத்துவம் மட்டும்தான் தமிழகத்தில் பெண்கள் விடுதலைக்கான முதல் கல்லை எடுத்து வைக்கிறது. இந்த ஆணாதிக்க சமூகத்தில் சக மனுஷியாக ஒரு பெண் பெரிய இடத்தில் ஜெயித்து நிற்கிறார். கற்பு, அந்த விஷயத்துல பெண்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது. கற்பை ஆண் பெண் இரண்டுக்கு நடுவில் பொதுவில் வைப்போம். அதற்காக நீ எந்த செகண்டும் நீங்க கலங்கிடக்கூடாது. இது பெண்களுக்கு இருக்கிற முதல் பிரச்சனை என்று நினைக்கிறேன். கற்பு பொதுவில் வைப்போம். என் உடல் என் உரிமை, நீ என்ன வேணா ஆபாசமா போட்டுக்கோ, அது போடா அப்படிங்கிற அந்த எண்ணத்தை உங்களுடைய கனவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை வெல்ல யாராலும் முடியாது. இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். லலிதால வாங்குங்க, நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க. உங்க எல்லாரையும் மாதிரியும் நானும் தான். தமிழ்நாட்டு ஒரு வாழ வைக்கும் பூமி. இங்க யார் வந்தாலும் ரொம்ப அழகா அன்பா நமக்கு நம்ம ஃபேமிலி மாதிரி நமக்கு வேலை வாய்ப்பு இருந்தாலும் சரி, கரியர் இருந்தாலும் சரி, எஜுகேஷன் இருந்தாலும் சரி, எல்லாமே கொடுக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன சொல்றது. நான் பிறந்து வளர்ந்தது மும்பை. ஆனாலும் எனக்கு எல்லாமே கிடைச்சது தமிழ்நாட்டில் தான். நான் வரும்போது ரொம்ப அழகா எனக்கு அன்பா படம் வாய்ப்பு கொடுத்து பேரும் புகழும் எல்லாமே இன்னைக்கு நான் என்னவா இருக்கிற எல்லாமே எனக்கு இந்த தமிழ் பூமி கொடுத்தது. இதுக்கு எப்பவுமே சிரம் தாழ்ந்து என்னோட நன்றிகளும். ரொம்ப அழகான பூமி நம்ம பூமி, ரொம்ப பாதுகாப்பான ஒரு பூமி, நம்ம எல்லா பெண்களுக்கும் தன்னம்பிக்கை கொடுக்கிற ஒரு பூமி இல்லையா? ஒரு பெண்ணா நம்ம பிறந்தாலும் ஜெயிச்சிட்டோம் இல்லையா? கண்டிப்பா நம்ம எல்லாரும் சாதனை செய்பவர். ரொம்ப நிறைய நமக்குள்ள ஒரு சாதனைகள் செய்யக்கூடிய அவ்வளோ நமக்குள்ள ஒரு ஸ்டாமினா இருக்குது, ஒரு எனர்ஜி இருக்குது, நமக்குள்ள அவ்வளோ ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமா நமக்கு எவ்வளவோ அழகான திட்டங்கள், நம் பெண்களுக்காக அவ்வளோ திட்டங்கள் பண்ணியிருக்காங்க, பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, இனிமே நிறைய பண்ண போறாங்க. அதுக்கு எல்லாமும் நாம நன்றி சொல்லணும் இல்லையா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு கவர்மெண்ட். ரொம்ப ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப பெருமை. எனக்கும் இங்க இந்த மாதிரி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு, உங்க இந்த மேடையில நிக்கிறதுக்கே இட்ஸ் ஒரு தனியா ஒரு பெருமையும் ஒரு கௌரவம் தான், அது ஆனர் தான். ஸோ இந்த மாதிரி வெல்லும் பெண்களோட எந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு கூப்பிடுறதுக்கு ஐ வுட் லைக் டு தேங்க் த கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எல்லா பயங்கரமான இன்ஸ்பைரிங் உங்களோட லைஃப் ஜேர்னி இருக்குது. ஒவ்வொன்றும் அவ்வளோ இன்ஸ்பைரிங்கா இருந்தது. நீங்க எல்லாம் கிரேட் கிரேட். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் இங்க ரொம்ப சிறப்பு, ரொம்ப ரொம்ப கிரேட். ஹேட்ஸ் ஆஃப் உங்களுக்கு, உங்களோட கான்ஃபிடென்ஸ்க்கும். எதுவுமே பயப்பட வேண்டாம், நாங்க எல்லாரும் ஒண்ணுதான். கஷ்டம் வரும், ஆனா அதுவே நிரந்தரமா இல்லையா? அதுவும் கடந்து போகும். சந்தோஷமா இருப்போம், ஹாப்பியா இருப்போம், பாசிட்டிவா இருப்போம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் வசந்த் பாலன் சார், தமிழ்ல ரொம்ப ரொம்ப அழகா உங்களுக்கு தெரியும், அதை நிறைய திரைப்படங்கள் எங்களுக்காக அமைச்சிருக்கீங்க. இன்னைக்கு இந்த வெல்லும் தமிழ் பெண்கள், இத்தனை சாதனையாளர்கள் மத்தியில ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த வெல்லும் தமிழ் பெண்களை இந்த மேடையில பார்க்கிறப்ப, ஒவ்வொருத்தருடைய கதையை கேட்கிறப்ப நிஜமாவே அவ்வளோ கண் கலங்குற ஒரு சம்பவமா இருக்கு. முதல்ல அந்த குழந்தை பாட ஆரம்பிக்கிறப்பவே என் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. எவ்வளோ பெரிய வெற்றி. மலைக்காட்டுல போய் பிசியோதெரபி பண்ண டாக்டர், பிரசவம் பார்த்த அந்த டாக்டர், இதெல்லாம் ஒரு தமிழ்நாட்டினுடைய அரிதிலும் அரிதான
ஒரு சாதனை. இந்த பெண்களை எல்லாரையும் மேடையில பாக்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தமிழ்நிலம் மட்டுமல்ல, இந்திய நிலம் முழுக்க பெண்ணை சக்தியாக பார்க்கிறோம், தெய்வமாக பார்க்கிறோம், ஒரு தேவியாக பார்க்கிறோம். யாதுமாயி நின்றாய் காளி அப்படின்னு பெண்ணை ஒரு பெரிய ஒரு தெய்வமாக பார்க்கிறோம். ஆனா அப்படி பார்க்கிற பெண்ணை நாம் ஒரு உடைமையாக பார்க்கிறோம், ஒரு பொருளாக பார்க்கிறோம், கவர்ந்திழுக்கும் ஒரு பொருளாக பார்க்கிறோம், அபகரிக்க வேண்டிய ஒரு பொருளாக பார்க்கிறோம், உடைமையாக பார்க்கிறோம். அந்த உடைமையாக பார்க்கறதுனாலதான் பெண் மொத்த வாழ்க்கை முழுக்க ஒரு பெரிய அடிமைத்தனத்திலிருந்து அவள் விழுந்து கிடந்தாள். பொருளாதார விடுதலை அவளுக்கு இல்லை, சமூக கட்டுப்பாட்டில் அவள் சிக்கிக்கொண்டாள், குடும்பத்திலிருந்து சிக்கிக்கொண்டாள், ஆணாதிக்கத்தில் சிக்கிக்கொண்டாள். அங்கிருந்து திராவிடம் என்கிற தத்துவம், பெரியார் கொண்டு வந்த தத்துவம் மட்டும்தான் தமிழகத்தில் பெண்கள் விடுதலைக்கான முதல் கல்லை எடுத்து வைக்கிறது. அந்த முதல் கல் தான் பெண்கள் கல்வியறி பெற வேண்டும், சமூகத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும், சமூக கட்டமைப்பில் இருந்து, குடும்ப கட்டமைப்பில் இருந்து விடுதலை பெற வேண்டும், பொருளாதார கட்டமைப்பில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற முதல் கல்லை எடுத்து வைக்கிற அந்த முதல் அடிதான் பெண்கள் இவ்வளவு பெரிய சக்தியாக வணங்கி கொண்டிருக்கிற, அபகரிக்கிற ஒரு பொருளாக பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆணாதிக்க சமூகத்தில் சக மனுஷியாக ஒரு பெண் பெரிய இடத்தில் ஜெயித்து நிற்கிறார். என்னிடம் ஒரு ஊடகவியலாளர் சொன்னார், 10th +2 ரிசல்ட் பாக்குறப்ப ஆண்களோட பெண்களுடைய தேர்வு விகிதாச்சாரம் பயங்கரமா இருக்கும். அவங்களுக்கு ஒரு கல்வின்னு ஒண்ணு வழங்கணும்னு அவங்க படிச்சு அவங்களுடைய பெரிய உயரத்துல இருக்கிறாங்க. இந்த +2 முடிச்சுட்டு காலேஜ் ஆரம்பிக்கிற ஒரு காலகட்டத்துல பெண்களுக்கு ஏதோ ஒரு பெரிய தடை ஏற்படுகிறது. அவங்கள கல்லூரியிலிருந்து அவங்க வேலை வாய்ப்பு வரை ஒரு 80% 90% கல்வி பெற்ற பெண்கள் இந்த வேலை வாய்ப்பு, திருமணம், குழந்தை பேரு இந்த மாதிரியான சூழல்ல கடுமையான சிக்கலுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. சோ அந்த சிக்கலில் இருந்து இந்த தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிற மிக அற்புதமான பல்வேறு திட்டங்கள் வாயிலாக அவர்கள் தங்களுடைய பொருளாதார விடுதலையை, சமூக கட்டமைப்பு பெறுகிற விடுதலையை, சுய விடுதலையை அவர்கள் நோக்கி ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வர வேண்டும் என்பது என்னுடைய பெரிய கனவாக இருக்கு. இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கு 2 பிரச்சனை இருப்பதாக ஒரு தகப்பனாக நான் உணர்கிறேன், ஒரு மனிதனாக, ஒரு ஆணாக உணர்கிறேன். ஒன்று, கற்பு. அந்த விஷயத்துல பெண்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது. கற்பை ஆண் பெண் 2க்கு நடுவில் பொதுவில் வைப்போம். அதற்காக நீ எந்த செகண்டும் நீங்க கலங்கிடக்கூடாது. இது பெண்களுக்கு இருக்கிற முதல் பிரச்சனை என்று நினைக்கிறேன். 2வது பிரச்சனை, இன்னைக்கு சோசியல் மீடியா, நீங்க பாக்குற இடத்துல எல்லாம் எல்லா மொபைல்லையும் கேமரா, ஊடகங்கள்ல, ட்விட்டர்ல, ஃபேஸ்புக், இன்ஸ்டா அப்படின்னு எல்லா இடத்துலயும் போட்டோஸ் இருக்கு. உங்களுடைய புகைப்படங்களை ஆபாச புகைப்படங்களாக மாற்றி உங்களை தொந்தரவு செய்கிற 1000 கயவர்கள் நிறைந்த உலகத்திலே நீங்கள் ஒரு நாளும் உங்களுடைய ஆபாசத்திற்காக ஒரு துளி கூட கலங்காமல் என் உடல் என் உரிமை என்று நினைக்கும் போது பொருளாதார விடுதலையில் தமிழகம் ஒரு அடி முன்னாடி நிற்கும் என்று நான் ஆணித்தரமாக உங்க அனைவருக்கும் இதை நீங்கள் ஒரு ஆயுதமாக எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு திருக்குறளாக படிச்சுக்கோங்க. கற்பு பொதுவில் வைப்போம், என் உடல் என் உரிமை, நீ என்ன வேணா ஆபாசமா போட்டுக்கோ, அது போடா அப்படிங்கிற அந்த எண்ணத்தை உங்களுடைய கனவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை வெல்ல யாராலும் முடியாது. ஒரு இந்தியாவின், ஒரு தமிழகத்தின், ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி, பெண்களினுடைய வளர்ச்சி தான் ஒரு இவ்வளவு கற்பிக்கப்பட்ட உயர்ந்த சமூகத்தினுடைய வெற்றி என்பது பெண்களுடைய வெற்றி தான். 140 கோடி இந்தியாவில் 70 கோடி பெண்கள் எழுந்து நின்றால் இந்தியா பெரிய வல்லரசாக மாறி இருக்கும். அதை இந்த வெல்லும் பெண்களுடைய சபையில் நான் கண்ணார பார்க்கிறேன். உங்கள் அனைவருக்கும் ஒரு அண்ணனாக, ஒரு தகப்பனாக, ஒரு நண்பனாக உங்கள் வெற்றிக்கு எந்நேரமும் என் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும். நன்றி. இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். லலிதால வாங்குங்க, நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.